ஹலோ கைஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து கேட்ட கேள்வி வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த குறளில் இருந்துட்டு 3 டைம் ரிப்பீட்டடாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கேள்வி வந்திருக்கு பாருங்கள். அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னென்னா, அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அன்புங்கிற தாய் பெற்றெடுத்த குழந்தை தான் இந்த அருள்ங்கிற குழந்தை. ஸோ இந்த அருள்ங்கிற குழந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா பொருள் அப்படிங்கிற வளர்ப்பு தாயால் பேணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த குறளோட மீனிங். ஸோ இதுக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கான அந்த மீனிங்கை மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அன்பு அப்படிங்கிறது தாய் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அருள் அப்படிங்கிறது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பொருள் அப்படிங்கிறது வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த மீனிங்கில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், குளவி அப்படின்னா குழந்தை, செவிலி அப்படின்னா வளர்ப்பு தாய். அதுதான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்வி எக்ஸாக்டாக அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். செவிலித்தாய் அப்படிங்கிறது பொருள். இந்த பொருளுக்கு செல்வம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ செல்வம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த குறள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். நன்றி, வணக்கம்.